உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலை. நம்மளோட அடுத்த ஸ்டெப்ஸை மற்றவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பவர் ஆஃப் அ சப்கான்ஷியஸ் மைண்டோட சாப்டர் 3 பார்க்கலாமா? அதோட ஹெட்டிங் த மிராக்கிள் ஒர்க்கிங் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஆத்தர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் 24/7 ஒர்க் பண்ணுது. அது பாடி ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, லைக் ப்ரீத்திங், ஹார்ட் பீட், அதெல்லாம். அதே நேரத்தில் உங்கள் தாட்ஸையும் ரியாலிட்டி ஆக்குதான். இன்னும் சிம்பிளாக சொன்னால், வாட் எவர் யூ ஃபீட் அதுதான் மல்டிப்ளை ஆகி திருப்பி நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பிலீவ் தான் நம்மளோட கீ. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக் கிடையாது. நீங்கள் பிலீவ் பண்ணுறத அதை அக்செப்ட் பண்ணும். எமோஷன் ப்ளஸ் ஃபெய்த் இஸ் ஈக்குவல் டு பவர் ரிசல்ட். ஜஸ்ட்டு வேர்ட்ஸாக சொல்லினா வீக், ஃபீலிங்காக சேர்த்தா பவர்ஃபுல். அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஐ எம் ஹாப்பின்னு நீங்கள் சொல்கிறத விட ஐ எம் ரியலி நீங்கள் ஹாப்பின்னு சொல்லும் போது செகண்ட் ஒன்று தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் டீப்பாக எடுத்துக்கும். ரிப்பீட்டேஷன் கிரியேட் ஹேபிட்டட். அதாவது சேம் தாட்டை ரிப்பீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் ஆகும். அதனால தான் அஃபர்மேஷன், டெய்லி பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹீலிங் பவர் தான். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பாடியும் ஹீல் பண்ணும் ஒரு பவர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நான் ஹீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக அந்த பாடி அந்த டைரெக்ஷனில் தான் ஒர்க் பண்ணும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா மைண்ட் டு பாடி கனெக்ஷனாக சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சர்வன்ட் மாதிரி. நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை ஃபாலோ பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பாசிட்டிவ் தாட்ஸா நெகட்டிவ் தாட்ஸ் தான். இந்த சாப்டரில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இம்ப்ரெஸ்ட் இன் த சப்கான்ஷியஸ் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட்னு. நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன டீப்பாக திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் லைஃப்பில் வெளியில் நடக்கும்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ்னால் என்ன, அதை முதல்ல பார்க்கலாம். டீப்பாக மைண்டில் பதிக்கிறது, ஸ்ட்ராங்காக பிலீவாக ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு தாட்டை சொல்கிறது. நீங்கள் ஃபீலிங்கோட ரிப்பீட் பண்ணும் போது கண்டிப்பாக அது ரியாலிட்டி ஆகும். அதுதான் இம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ரெஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் ரிசல்ட் காட்டுவது, அதாவது உங்கள் பிஹேவியர், ஆக்ஷன் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நெகட்டிவ் கேஸ் நடக்கும் போது, அதாவது நீங்கள் டெய்லி ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆகி ரிசல்ட்டை ஃபியர், ஹெசிடேஷன் அது மாதிரி தான் கொடுக்கும். அதே பாசிட்டிவ் கேஸ், ஐ கேன் இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ், ஐ கேன் ஃபீல் பெட்டர் அந்த மாதிரி நினைக்கும் போது அதை ரிப்பீட்டாக சொல்லும் போது அது உங்கள் அந்த மைண்டுக்கு இம்ப்ரெஸ்ட் ஆகி அது கான்ஃபிடென்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் அது மாதிரி தான் கொடுக்கும். இமோஷன்ஸ் சேர்த்தா தான் நம்மளோட தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். யுவர் சப்கான்ஷியஸ் இஸ் யுவர் புக் ஆஃப் லைஃப். நீங்கள் இப்போ வாழ்கிற லைஃப் நீங்கள் தான் எழுதுறீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட மனசுக்கு பிலீவ் ஆகும். அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரைட் ஆகுது. அப்புறம் அது ரியல் லைஃப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் ரியாலிட்டி ஆகுது. இதில் how the subconscious control all function of the body. உங்கள் பாடியில் நடக்கிற பல விஷயங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமலே உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட் பீட், ப்ரீத்திங், டைஜஷன் இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. கான்ஷியஸ் மைண்ட் ரெஸ்ட் எடுத்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் நெவர் ஸ்டாப்ஸ். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பாடியை ரன் பண்ணுற பவரும் இருக்குது. ஹவு டு கெட் த சப்கான்ஷியஸ் டு ஒர்க்ஸ் ஃபார் யூ. அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன், பாசிட்டிவ் தாட்ஸை நினைங்க. எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரியாலிட்டி ஆகும். அதை நம்ம ஒரு தாட்டி சொன்னால் போதும், அதை ரிப்பீட்டாக டெய்லி சொல்லணும். அதை நம்ம எதோடு சொல்லணும் தெரியுமா? ஃபீலிங்கோடு சொல்லணும். அப்போ நம்மளுக்கு அது கண்டிப்பாக ரியாலிட்டி ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒபே பண்ணணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஃபீட் யுவர் மைண்ட் ரைட், இட் வில் ஃபீட் யூ ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பவர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை. உங்கள் மனசில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் வீடியோஸ். பாய் கைஸ்.